அன்பான தேவ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இந்த விசுவாச நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாய் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 வாரங்களாக நாம் இந்த நாட்களுக்கு வேண்டிய ஒரு முக்கியமான வேத சத்தியத்தை நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். அதை உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். மறுபடியும் வாசிக்கிறேன். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த தலைப்பின் கீழ்தான் தேவனுடைய வார்த்தையை கடந்த 2 வாரங்களாக தியானித்து வருகிறோம். அது என்னது? நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது. இந்த சத்தியம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி கடந்த 2 வாரங்களாக நாம் தியானித்தோம். என்ன தியானித்தோம்? 1வது வாரத்திலே நாம் தியானித்தோம் இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி. என்ன அர்த்தம்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தருடைய நன்மைகளை அனுபவிக்க போகிறோமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை அனுபவிப்போமா? ஆசீர்வாதத்தை அனுபவிப்போமா, சாபத்தை அனுபவிப்போமா? எதை அனுபவிப்போம் என்பது எதை பொறுத்து இருக்கிறது? உங்கள் உள்ளத்திலே நீங்கள் கர்த்தரை குறித்து எப்படி விசுவாசிக்கிறீர்கள், எதை விசுவாசிக்கிறீர்கள், அதை பொறுத்து தான் என்ன செய்கிறது இருக்கிறது. பாருங்க, எடுத்துக்காட்டிற்கு நாம் பார்த்தோம். 1வது எடுத்துக்காட்டு ஆதாம் ஏவாள் வாழ்க்கையிலிருந்து பார்த்தோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பிசாசு அவர்களுடைய உள்ளத்திலே தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை விதைக்கிறான். என்ன எண்ணம்? கர்த்தர் ஒரு பழத்தை, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். உடனே பிசாசு என்ன பண்ணுகிறான்? தேவன் கொடுத்த கட்டளை குறித்த ஒரு தப்பான எண்ணத்தை ஆதாம் ஏவாளுக்குள்ளே விதைக்கிறான். என்ன விதைத்தான்? அந்த பழத்தை ஏன் ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார்னா, அந்த பழத்துக்குள்ள ஒரு பெரிய நன்மை இருக்குது, அந்த பழத்தை சாப்பிடும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் தேவர்களை போல ஆயிடுவீங்க அப்படின்னு தேவனுக்கு தெரியும். அப்போ இந்த விசேஷத்தை நன்மையை நீங்கள் அடைந்து விடக்கூடாது என்று சொல்லி தான் தேவன் அதை தடை செய்வதற்காக தான் உங்கள் மேலே பொறாமை கொண்டு அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு அதை விலக்கி வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி தேவனை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை, ஒரு பொய்யை பிசாசு ஏவாளுக்குள்ளும் ஆதாமுக்குள்ளும் விதைத்தான். இப்பொழுது ஆதாமும் ஏவாளும் அந்த பொய்யை அப்படியே என்ன செய்தார்கள்? நம்பினார்கள். என்ன நம்பினார்கள்? கர்த்தர் தங்கள் வாழ்க்கையை விட்டு நன்மையை விலக்கி வைக்கிறவர் என்று சொல்லி கர்த்தரை குறித்த ஒரு தவறான எண்ணத்தை இருதயத்திலே நம்பினார்கள், விசுவாசித்தார்கள். அதனுடைய விளைவு, அவர்கள் இருதயத்தில் என்ன விசுவாசித்தார்களோ, என்ன விசுவாசித்தாங்க? கர்த்தர் நன்மையை தங்களுக்கு தரமாட்டேங்கிறாரு, அதை தங்களை விட்டு விலக்கி வைக்கிறாரு அப்படின்னு நம்பினாங்க. அதன்படியே ஆகிவிட்டது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஏதேன் தோட்ட வாழ்க்கையை இழந்து போனார்கள். தேவனுடைய நன்மையை விட்டு அவர்கள் விலகி போக வேண்டிய ஒரு பரிதாபமான நிலை அவர்களுடைய தவறான நம்பிக்கையின் மூலமாய், விசுவாசத்தின் மூலமாய் உண்டான அந்த பாவ செயல் மூலம் அவர்களுடைய வாழ்க்கை என்ன செய்து விட்டது? கர்த்தருடைய நன்மையாகிய அந்த ஏதேன் தோட்ட வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விலக்கப்பட்டார்கள், விரட்டியடிக்கப்பட்டார்கள்.
எல்லா கர்த்தர் கொடுத்த நன்மையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு பிசாசின் பொய்யை நம்பினதனால், கர்த்தரை குறித்து தவறாக எண்ணினபடினால் அவர்கள் எல்லா நன்மைகளையும், கர்த்தர் கொடுத்த அனைத்து நன்மைகளையும் ஒரே நாளில் இழந்து போனார்கள். பாருங்க, அதற்கு காரணம் என்ன? கர்த்தரை குறித்த தவறான எண்ணம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதை தான் நாம் பார்க்க ஆரம்பித்தோம். உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுதுன்னா என்ன அர்த்தம்? உங்கள் இருதயத்தில் நீங்கள் கர்த்தரை குறித்து என்ன எண்றீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையின் பலனா என்ன செய்யும் இருக்கும், உங்கள் வாழ்க்கையின் கனியாக இருக்கும். அதுதான் உங்கள் வாழ்க்கையின் உண்மை நிலையாக இருக்கும். ஆதாம் ஏவாளை போல கர்த்தர் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை என்னை விட்டு விலக்கி வைக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை எனக்கு தரமாட்டிக்கிறாரு. அவர் இப்படியே கையில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு எனக்கு தரமாட்டேன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் நீங்கள் இன்றைக்கு கர்த்தரை குறித்து எண்ணினீர்கள் என்றால் நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தும் கூட பிரயோஜனம் இல்லை. ஏன்னா கர்த்தருடைய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, ஏன்னா உங்கள் இருதயத்திலே ஒரு தவறான விசுவாசம் என்ன செய்கிறது இருக்கிறது. அதே இது ஒரு முற்போக்கான ஒரு எடுத்துக்காட்டை பார்த்தோம். இதே மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்த இந்த வசனம், இங்கே இயேசு யாரிடத்தில் இந்த வார்த்தையை சொல்கிறார்? நூற்றுக்கு அதிபதியை பார்த்து பேசுகிறார். ஒரு நூற்றுக்கு அதிபதி வந்து இயேசுவினிடத்தில் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, என் வேலைக்காரன் மிகுந்த கொடிய ஒரு வியாதியினால் கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். அப்போ அவனை வந்து சுகமாக்கும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறான். அப்போ பாருங்க, அவன் சொல்றான், ஆண்டவரே, நீங்க என் வேலைக்காரனை சுகமாக்குறதுக்கு என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டியதில்லை, ஒரு வார்த்தை சொல்லால் போதும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான். அப்போ இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு தன் வேலைக்காரனை இயேசு சுகமாக்குகிறவர். தான் போய் இயேசுவினிடத்தில் வேண்டிக் கொள்ளும் போது அவர் சுகமாக்குவார். அது எப்படி சுகமாக்கினா போதும்? நேரில் வந்து கை கூட வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை சொன்னா போதும், என் வேலைக்காரன் சுஸ்தமாயிருவான் அப்படின்னு சொல்லி தன்னோட விசுவாசத்தை, இயேசுவின் பேரில் இருக்கிற அந்த சரியான விசுவாசம், என்ன விசுவாசம்? இயேசு சுகமாக்குகிறவர், அதுவும் சுகமாக்குறதுக்கு என் வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும். ஏன்னா அவர் அதிகாரம் உள்ளவர், அவர் தேவனோட குமாரன், அவர் மேசியாவா இருக்கிறபடினால் அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் சுகமாயிரும் விசுவாசித்தான். அதை போலவே அவருக்கு என்ன செய்தது? நடந்தது. பாருங்க, அப்போ நாம் ஆண்டவரிடத்திலிருந்து சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் என்னை சுகமாக்குகிறவர் என்று சொல்லி என் இருதயத்தில் விசுவாசித்தால்தான் நான் சுகத்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி, இதிலிருந்து நாம் என்ன பார்த்தோம்? முதலாவது வாரம் நாம் இருதயத்தில் என்ன விசுவாசிக்கிறோம் என்பது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா நம்முடைய உள்ளத்திலே நாம் என்ன எண்ணுகிறோமோ, கர்த்தரை குறித்து எப்படி எண்ணுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நிஜ நிலைமையாக இருக்கும். அடுத்த வாரம், 2வது வாரம் என்ன தியானித்தோம்? அப்போ இதுதான் சத்தியமா இருக்க, என் இருதயத்தில் நான் என்ன எண்ணுகிறேனோ அதுதான் என் வாழ்க்கையின் நிலையாய், என் வாழ்க்கையில் சம்பவிக்கும் உண்மையாய் இருக்கும் என்றால், அப்போ இது அடுத்த சத்தியத்துக்கு, அடுத்த புரிந்து கொள்ளுதலுக்கு வழி நடத்துகிறது. என்னது? நீங்கள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது, எடுத்துக்காட்டிற்கு ஒரு வியாதியிலிருந்து சுகத்துக்காகவே ஜெபிக்கிறோம் என்று எடுத்துக்கொள்வோம். இப்போ நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஒருவேளை சிலருக்கு அல்லது ஏதோ ஒரு பண தேவை சந்திக்கப்படும்படியாக அல்லது குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம். எடுத்துக்காட்டிற்கு கணவன் மனைவி உறவு எடுத்துக்கொள்வோம். சமீப காலங்களில் ஓரிரு நபர்கள் ஜெபிக்கும்படி என்னை அழைத்தார்கள். அவர்கள் அழைத்தது எதற்காக என்றால், கணவன் மனைவி உறவிலே பிரச்சனை, கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறார்கள். அப்போது யோசித்து பாருங்க, அப்படிப்பட்ட நிலையில் ஒருவர் குடும்பம் மறுபடியும் இணைக்கப்படுவதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது நாம் சந்திக்கும் ஒரு சவால் என்னவென்றால், நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் ஜெபத்திற்கு கொஞ்சம் தாமதமாக என்ன செய்யுது? பதில் வருகிறது. நாம் எதிர்பார்த்த மாதிரி உடனே பதில் வந்த மாதிரி தெரில. அதற்கு காரணம் என்ன? தேவ பிள்ளைகளே, நாம் தான் பார்த்தோம், நீங்கள் விசுவாசித்தபடி தான் உங்களுக்கு என்ன செய்ய கடவுது? ஆக கடவுது என்று தான் சத்தியம் என்றால், அப்போ ஆண்டவர் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த நன்மையை சரீரப்பிரகாரமாக அது உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு முன்பாக
முதலாவது உங்கள் இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை அவர் சரி செய்ய வேண்டியது முக்கியமா என்ன செய்யுது இருக்குது பாருங்க. இப்போ ஒரு நபர் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை என்று சொல்லி அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் கேட்டால் முதலாவது ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு. இப்போ எடுத்துக்காட்டுக்கு கணவன் மனைவி பிரச்சனை என்று எடுத்துக்கொள்வோம். கணவன் மனைவிக்குள்ள ஏதோ ஒரு சண்டை. இப்போ அந்த சண்டை எப்படி வந்துச்சு பாருங்க. முக்காசி கணவன் மனைவிக்குள்ள சண்டையெல்லாம் இப்படி தான் வருது பாருங்க. ஏதோ அந்த ஏவாளுக்குள்ள பிசாசு ஆண்டவரை குறித்து ஒரு சந்தேகத்தின் எண்ணத்தை விதைத்தானே, அதே மாதிரி தான் ஆரம்பிக்குது பாருங்க. கணவனுக்குள்ள மனைவியை குறித்து ஒரு சந்தேகத்தின் எண்ணம். பாரு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், என் மனைவி என்னை மதிக்கவே மாட்டேங்கிறா, அல்லது நான் விரும்புகிறபடி நடந்துக்கவே மாட்டேங்கிறா. அப்படி ஒரு சின்ன பாருங்க, சின்ன தீப்பொறி மாதிரி ஒரு சின்ன சந்தேகத்தின் எண்ணத்தை கொண்டு விதைச்சிட்றான் பாருங்க. இப்போ அந்த சண்டை எப்படி வருது. எடுத்துக்காட்டுக்கு கணவன் மனைவி பேசுகிறாங்க. பேசும்போது சில ஏதோ ஒரு உரையாடல சில நேரம் திடீர்னு கணவர் என்ன செய்துடுறாரு, கோபப்படுறாரு. கோபம் எங்கேருந்து வருது? முக்காசி கோபத்துக்கு சர்வப்பிராரமாக கோபத்துக்கு வர்ற கோபப்படுறதுக்கு முன்னாடி அதுக்கு முன்பு நடந்தது என்னென்னா, ஏதோ ஒரு உள்ளத்தில் ஒரு சந்தேகத்தின் எண்ணம் இருதயத்தில் என்ன செய்திருக்கு, உதிச்சிருக்கு. அதுதான் வெளியே கோபமாக என்ன செய்யுது, வெளிப்படுது பாருங்க. பாரு, என் மனைவி நான் என் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறான் பாருங்க. இப்படி மனைவி குறித்த அந்த சந்தேகத்தின் எண்ணங்கள் இதுதான் பாருங்க. கடைசியில் அது வளர்ந்து வளர்ந்து கடைசியில் கணவன் மனைவி உறவில் என்ன செய்யுது, பிரிவினை உண்டாக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க. இப்போ உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரணும்னா முதல்ல இருதயத்தில் இருக்கிற எண்ணம் என்ன செய்யணும், சரியாகணும். அது என்ன எண்ணம்? என் மனைவி கர்த்தர் எனக்கு கொடுத்த மனைவி. அப்போ கர்த்தர் எதை கொடுத்தாலும் நன்மையானதை தான் என்ன செய்வார், தருவார். அப்போ என் மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள், அவள் கணவனாகிய எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவள், அவள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவள். நாங்கள் கணவன் மனைவியாக இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறோம். அதனால் என் மனைவியினிடத்தில் நான் எந்த சூழ்நிலையில் அன்பு கூறுவேன், எந்த இதில் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒருவேளை நான் எதிர்பார்த்த மாதிரி என் மனைவி நடக்காட்டி கூட நான் இன்னும் அவள் மேலே அன்பு தான் கூறுவேன். இப்படி தேவனுடைய வார்த்தையின்படியான அந்த எண்ணங்கள் முதல்ல இருதயத்தில் உருவானாதான் கர்த்தர் வெளிப்புறமாக அந்த கணவன் மனைவி உறவில் இருக்கிற விரிசலை என்ன செய்ய முடியும், சரி செய்ய முடியும் பாருங்க. இருதயத்தில் இருக்கிற அந்த தவறான எண்ணங்கள் மாறாம கணவன் மனைவி உறவு என்ன செய்ய சரியாக்க முடியாது பாருங்க. சரியாக்குனா கூட இருதயத்தில் தவறான எண்ணங்கள் இருக்கனால மறுபடியும் பிரச்சனை என்ன செய்ய வந்துடும் பாருங்க. அப்போ வெளிப்புறமான விதத்தில் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பதற்கு முன்னாடி கர்த்தர் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த தவறான நம்பிக்கை, சந்தேகத்தின் எண்ணங்கள், கர்த்தர் ஏன் என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் தர மாட்டேங்கிறாரு பாரு, நான் ஜெபிச்சு பார்க்கேன், கர்த்தர் எனக்கு ஜெபத்துக்கு பதிலே தர மாட்டேங்கிறாரு பாருங்க. இதெல்லாம் தவறான எண்ணங்கள். ஏன் வேதத்தில் போட்டிருக்கிறது, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 8வது வசனம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் 2வது சத்தியமாக என்ன பார்த்தோம்? அப்போ வெளிப்புறமான விதத்தில் சரீரப்பிரகாரமாக கண்ணில் காணும்படியாக என் ஜெபத்துக்கு பதில் வருவதற்கு முன்னாடி முதலாவது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, என் ஜெபத்துக்கு பதிலை என் இருதயத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார். முதலாவது என் இருதயத்தில் இருக்கிற தவறான நம்பிக்கை, விசுவாசம், தவறான எண்ணங்களை மாற்றி கர்த்தருடைய வார்த்தையின்படி என்னை என்ன பண்ணுறாரு, விசுவாசிக்க வைக்கிறாரு. என் இருதயத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறார். அப்போ இருதயத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கும் போது ஜெபத்துக்கு அடுத்தது சரப்பிரகாரமாக கண்ணில் காணும்படியாக பதில் வெளிப்புறமாக வந்து விடுகிறது பாருங்க. இதுதான் நாம் பார்த்த 2வது சத்தியம். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அப்போ இந்த வாரம் என்ன தியானிக்க போகிறோம் பாருங்கள் தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த வாரத்திலிருந்து அடுத்த ஓரிரு வாரங்களுக்கு அப்போ இயேசுவை குறித்த சரியான விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் நாம் இன்றைக்கு ஒரு தேவையுள்ள நாட்களில் இருக்கிறோம் பாருங்க. கொள்ளை நோயின் நிமித்தமாக, அதனால் வந்த பொருளாதார பாதிப்புகளால் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் பலவிதமான நஷ்டங்களை சந்தித்திருக்கிறார்கள், பலவிதமான தேவைகளிலே இருக்கிறார்கள், பலவிதமான கஷ்டங்களிலே இருக்கிறார்கள். அப்போ இன்றைக்கு அநேகருக்கு வாழ்க்கையிலே பலவிதமான விடுதலை வாழ்க்கையில தேவைப்படுகிறது. பலவிதமான கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது, பலவிதமான சிறைச்சாலைகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது பாருங்க. அப்போ நாம் கர்த்தருடைய விடுதலையை அனுபவிக்க வேண்டும் என்றால் கர்த்தரை குறித்த ஒரு சரியான அறிவு
நம்முடைய ஆண்டவர் எப்படி நம்மை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை எப்படி விடுவிக்கிறவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டு அது நம்முடைய விசுவாசமாய் மாறும்போது தான் நாம் என்ன செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற அந்த விடுதலையை, அந்த கட்டுகளிலிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறதை, அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கப்படுகிறதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், அனுபவிக்க முடியும் தேவ பிள்ளைகளே. அப்போ இந்த வாரம் நம்ம என்ன செய்ய போறோம், முதலாவது இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை விடுதலையாக்குகிறார், எப்படி நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் என்ற அந்த காரியத்திலே தேவ பிள்ளைகளே நாம் கற்றுக்கொள்ள போற காரியம் என்னவென்றால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிப்பதற்கு அதிகாரமுடையவராய் இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாம் என்ன செய்ய போகிறோம், தியானிக்க போகிறோம். அதை தியானிப்பதற்கு நாம் மத்தேயு 8ஆம் அதிகாரத்துக்கே போவோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், நான் 5வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறேன். பாருங்கள், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. இங்கேதான் இயேசு எப்படி நம்மை நம்முடைய கட்டுகளிலிருந்து கட்டவிழ்ப்பதற்கு, நம்முடைய சிறைச்சாலைகளிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு, நம்முடைய வியாதிகளிலிருந்து நம்மை குணமாக்குவதற்கு, நம்முடைய கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்கு அவர் சகல அதிகாரமும் உடையவராய் இருக்கிறார். அந்த விடுவிப்பதற்கான அதிகாரம் அவர்கிட்ட இருக்கு என்ற சத்தியத்தை நாம் தெளிவாக பார்க்கிறோம். பாருங்க, இதை புரிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டிங்கன்னா, யோசித்து பாருங்க, நான் ஒரு வியாதியிலேருந்து விடுதலைக்காக ஆண்டவரிடத்தில் போகிறேன். இப்போ யோசித்து பாருங்க, ஒரு வியாதியிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இல்லை என்றால் நான் அவரிடத்தில் போய் என்னை விடுவியும் என்று கேட்பதில் அர்த்தமே என்னது இல்லை. பாருங்க, இப்போ எடுத்துக்காட்டிற்கு ஒரு அரசாங்க அதிகாரி இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். இப்போ ஒவ்வொரு அரசாங்க அதிகாரிக்கும் ஒவ்வொரு அதிகாரம் வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அப்போ அந்த என்னோட தேவை சந்திப்பதற்கான அந்த அதிகாரம், அந்த பதவி அதிகாரம் உடையவராய் ஒரு அரசு அதிகாரி இருந்தால்தான் நான் அவரிடத்தில் போய் கேட்டால் அவர் என்னுடைய தேவை என்ன செய்ய முடியும், பூர்த்தி செய்ய முடியும். இல்லைன்னா அவர் சொல்லிடுவார், நீங்கள் கேட்குற அந்த தேவைக்கு பூர்த்தி செய்கிற அதிகாரம் என்கிட்ட இல்லை, நீங்கள் என்னுடைய மேல் அதிகாரிட்டு தான் என்ன செய்யணும், கேட்கணும் அப்படின்னு என்ன செய்திருவாங்க, சொல்லிடுவாங்க. அப்போது ஒரு வியாதி, ஒருவேளை சரீரத்தில் ஏதோ ஒரு கட்டியாக இருக்கலாம், அல்லது வலியாக இருக்கலாம், அல்லது ஒரு மருத்துவத்தினால் குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியாக இருக்கலாம். அப்போது இந்த கஷ்டங்களிலிருந்தெல்லாம் இயேசு என்னை குணமாக்க அதிகாரம் உடையவர் என்பதை நான் உணர்ந்து கொண்டால்தான் நான் என்ன செய்ய முடியும், என் ஜெபத்துக்கு பதில் வரும் என்ற ஒரு விசுவாசம் நிச்சயம் எனக்குள்ளே என்ன செய்யும், இருக்கும். பாருங்க, ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் பார்த்தோம், நீங்கள் விசுவாசித்தபடியே உங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி. அப்போ நாம் விசுவாசித்தபடியே ஆகணும்னா என்ன அர்த்தம், முதலாவது விசுவாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிப்போம். பாருங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறேன். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் என்ன செய்கிறது இருக்கிறது. அப்போ விசுவாசம் என்றால் என்ன, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு உறுதி, ஏதோ ஒரு காரியத்தை குறித்த ஒரு நிச்சயம். அப்போ என் உள்ளத்துக்குள்ளே இயேசு என்னை நிச்சயமாய் குணமாக்குவார், நிச்சயமாக நான் இந்த கட்டிலிருந்து கட்டவிழ்க்கும்படி கேட்கும்போது அவர் நிச்சயமாக என்னை கட்டவிழ்ப்பார், அதற்கு அவருக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற அந்த சத்தியத்தை அறிகிறது மூலம் என் உள்ளத்தில் ஒரு உறுதி உண்டானால்தான் நான் என்ன செய்ய முடியும், என் ஜபத்துக்கான பதிலை நான் எளிதில் என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, அப்போ நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாம். பாருங்கள், இந்த நாள் நிகழ்ச்சியில் எவ்வளோ தூரம் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்வோம். பின்பு அடுத்த நிகழ்ச்சியில் இந்த சத்தியத்தை தொடருவோம். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு நம்முடைய வேதனைகளிலிருந்து நம்மை குணமாக்க அதிகாரம் உடையவர் என்ற சத்தியத்தை இந்த 100க்கு அதிபதி கதையிலிருந்து தெளிவாக என்ன செய்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். பாருங்க,
பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாம் ஏற்கனவே வாசிக்க ஆரம்பித்தோம் இந்த நூற்றுக்கு அதிபதி குறித்து. பாருங்கள், மறுபடியும் வாசிக்கிற மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6வது வசனம். இங்கே இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன செய்கிறான்? இயேசுவின் இடத்தில் வருகிறான். வந்து கேட்கிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய்யென்றால் என்ன செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்வர்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இங்கே சொல்லுகிறார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே ஒரு நூற்றுக்கு அதிபதியை குறித்து வாசிக்கிறோம். இந்த நூற்றுக்கு அதிபதி யாரு? இவர் ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அந்த இராணுவத்திலே ஒரு உயர் பதவியில் உள்ளவர். பாருங்க, இவருக்கு கீழே குறைஞ்சது 100 இராணுவ வீரர்களாச்சு இவருக்கு கீழே என்ன செய்வாங்க? பணி செய்வாங்க. அந்த 100 பேருக்கு இவர் தான் என்னது? தலைமை அதிகாரி. பாருங்க, அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய சாம்ராஜ்யம், ரோம சாம்ராஜ்யம் என்பது இன்றைய நாளில் எப்படி அமெரிக்க தேசம் உலகத்திலே மிக வல்லமை நிறைந்த தேசமா இருக்குதோ, அதே போல இயேசு வாழ்ந்த நாட்களிலே ரோம சாம்ராஜ்யம் தான் அன்னைக்கு உலகத்தையே என்ன செய்தது? ஆண்டது. பாருங்க, அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லரசனுடைய இராணுவத்திலே ஒரு உயர் அதிகாரி. யோசிச்சு பாருங்க, இவர் உயர் அதிகாரியா இருக்கிறார். இவருக்கு இயேசுவை பத்தி எதுவுமே என்னது தெரியாது. பாருங்க, அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆனா இவர் தன்னுடைய வேலை நிமித்தமா இப்ப என்ன செய்யப்படுகிறார்? இஸ்ரேல் தேசத்துல வேலைக்கு அமர்த்தப்படுகிறார். நான் நினைக்கிறேன் இங்கதான் பாருங்க இவரோட வாழ்க்கையில ஏதோ ஒரு மாற்றம் என்ன செய்து ஏற்பட்டிருக்கிறது. இதே கதை மத்தேயு 8 சொல்லப்பட்டிருக்க கதையை லூக்கா சுவிசேஷத்திலே நாம் லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். அங்கே வாசிக்கும் போது இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்த சில விவரத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். என்ன விவரம் புரிகிறது? இவர் பாருங்கள், யூதர்கள் மேல் பட்சமா இருந்து அவர்களுக்காய் ஒரு ஜபாலயத்தை கட்டி கொடுத்திருக்கார் என்று சொல்லி சில யூத மூப்பர்கள் இயேசுவினிடத்தில் சொல்லுகிறதை அங்க லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, அப்போ இதுல இருந்து இந்த நூற்றுக்கு அதிபதியை குறித்து ஒரு புரிந்து கொள்ளுதல் நமக்கு வருது. பாருங்க, இந்த நூற்றுக்கு அதிபதி எப்படிப்பட்டவர்? இவர் ஆண்டவரை பற்றி அறியாதவர் தான். பாருங்க, ஆனா இவர் இஸ்ரேல் தேசத்துக்கு வந்த உடனே இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை குறித்து அறிய ஆரம்பிக்கிறார். எப்படி இவர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினார், எப்படி இவர்களுக்கு நன்மை செய்தார் என்றெல்லாம் சொல்லி அறிய பாருங்க, இவருக்கு ஏதோ இந்த இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல ஒரு பற்று வர ஆரம்பிக்குது, ஒரு பாசம் வர ஆரம்பிக்குது. பாருங்க, வந்த உடனே அவர்களுக்காக ஜபாலயத்தெல்லாம் கட்டுறாரு. இப்படி கட்டிட்டு இருக்கும்போது பாருங்க, இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் இவர் கேள்விப்படுறார், இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசு ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்காராம்ல, அவர் வியாதியஸ்தரை குணமாக்குறார், பிசாசுகளை துரத்துகிறார், ஒரு வார்த்தையினாலே துரத்துகிறார் என்று சொல்லி கேள்விப்படுறார். பாருங்க, கேள்விப்பட்ட உடனே இவருக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு? இவர் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இவர் வியாதியெல்லாம் குணமாக்குறாரு, இவர் பிசாசெல்லாம் ஒரு வார்த்தையினால துரத்துறாரு. அப்போ இவர் யாருன்னா, இவர் தான் கண்டிப்பா பழைய ஏற்பாட்டுல தேவன் தம்முடைய ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஒரு மேசியை அனுப்புவேன்னு சொன்னாரே, அவர் இவரா தான் இருக்கணும். ஏன்னா நம்மை படைத்த கர்த்தர் மட்டும்தான் இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவரா என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் என்பது இவருக்கு என்ன செய்யுது? கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்குது. பாருங்க, இவருக்குள்ளே ஒரு புரிந்து கொள்ளுதல் வர ஆரம்பிக்குது. பாருங்க, அதனாலதான் பாருங்க அவர் இயேசுவினிடத்தில் சொல்றார், இயேசுவே ஆண்டவரேன்னு கூப்பிடுறார். ஆச்சரியம். ஏன்னா இவருக்கு புரியுது, இவர் தன்னை இயேசு யாரு, இவர் தான் என்னை சிருஷ்டித்த கர்த்தர் என்பது இவருக்கு விளங்கிருச்சு. பாருங்க, விளங்கின உடனே ஆண்டவரே என்று கூப்பிட்டு பாருங்க இவர் சொல்லுகிறாரு, ஆண்டவரே நீங்க என் வேலைக்காரனை சொஸ்தமாக்குறதுக்கு என் வீடு வரைக்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நானும் இராணுவத்தில் ஒரு அதிகாரியாக இருக்கேன். எனக்கு ஒரு வேலை நடக்கணும்னா என்னுடைய கீழ் வேலை செய்கிறவனை பார்த்து நானும் அவன் கூட போய் இதை அதை செய்ய அவன் கூட செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். ஒரு வார்த்தை, என் வேலைக்காரனை பார்த்து போ என்றால் போவா, வானா வருவான். ஒரு வார்த்தையினால நான் எனக்கு கீழே இருக்கிற அந்த இராணுவர்களுக்கு கட்டளை கொடுக்குறேன். அப்போது
நீங்க என்னையே சிருஷ்டித்த கர்த்தர்னா நீர் எப்படிப்பட்ட அதிகாரம் உடையவராக இருக்கிறீர், நீர் ஒரு வார்த்தையை சொன்ன போதும் என் வேலைக்காரன் என்ன செய்வான், சொஸ்தமாயிருவான்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் எழும்புது பாருங்க. எழும்புன உடனே பாருங்க, ஏசு அவரை பார்த்து சொல்லுகிறாரு, நூற்றுக்கு அதிபதியை பார்த்து மத்தேயு 8:13, நீ போகலாம், நீ போகலாம், நீ விசுவாசப்படியே உனக்காக கிடவுதுங்கிறாரு. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் இதோட நிறுத்தி கொள்ள போகிறோம் பாருங்க. இதோட நிறுத்தி கொண்டா இந்த சத்தியத்தை அடுத்த வாரம் தொடர போகிறோம். ஆனால் இந்த வாரம் கற்றுக்கொள்ளுகிற விஷயம் என்ன பாருங்கள், இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு தன்னை சிருஷ்டித்த கர்த்தர், இவர் தான் மேசியா என்பதை உணர்ந்து கொண்டு எப்படி உணர்ந்து கொள்கிறார், அவருடைய அதிகாரத்தை பார்க்கிறார். அவர் எப்படி வியாதிகளை துரத்துறாரு, நோய் பிசாசுகளை துரத்துகிறார், வார்த்தையினால் எப்படி துரத்துறான்னு பார்க்கிறார். ஏன்னா இவரும் ஒரு அதிகாரி தான். அதிகாரத்தில் இருக்கிறனால இவர் எப்படி தன்னுடைய அதிகாரத்தை வார்த்தையினால் செயல்படுத்துகிற போல இவரும் வார்த்தையினால் அதிகாரத்தை செயல்படுத்துகிறார். பார்த்தோன்னே இவருக்கு விளங்கிடுது, இவர் தான் சிருஷ்டித்த கர்த்தர். அப்போ கண்டிப்பாக இவர் ஒரு வார்த்தை சொன்னால் என்னது போதும், இவர் சிருஷ்டிப்பின் கர்த்தராக இருக்கிறபடினால் இவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வியாதி கண்டிப்பாக போயிடும்னு இவருக்கு தெரியுது பாருங்க. அப்போ தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை உண்டாக்கின தேவ குமாரனாய் இருக்கிறார், அவர் அதிகாரமுடையவராய் இருக்கிறார். அவரோட ஒரு வார்த்தை போதும், நீங்கள் இன்றைக்கு உங்களோட வேதனைகளிலிருந்து சுகமாக ஆகிவிடுவீர்கள். அதனால்தான் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஏசாயா 53:5 அவரோட தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நாளில் இந்த வார்த்தையை கர்த்தர் உங்களை பார்த்து, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள். இந்த நாளில் எந்த கட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதிலிருந்து நீங்கள் கட்டவிழ்க்கப்படும்படி இந்த வார்த்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். இந்த வார்த்தைக்குள்ளே இயேசுவினுடைய அதிகாரம் இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்தால் போதும். இந்த வார்த்தைக்குள்ளே இயேசுவின் அதிகாரம், இயேசு அதிகாரமுடையவராக இருக்கிறபடினால் இந்த வார்த்தையை நான் விசுவாசித்தால் எனக்கு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி நூற்றுக்கு அதிபதியை போல நீங்கள் விசுவாசித்தா போதும், நாளில் உங்களுக்கும் அற்புதம் நடக்கும். தேவ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, இந்த நாளில் கேட்ட அற்புதமான வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமாம் ஆண்டவர், இந்த நாளில் இயேசுவை குறித்த முதல் சத்தியத்தை பார்க்கிறோம். இயேசு எங்களை கட்டுகளிலிருந்து விடுவிக்க அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் இதை விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, நான் அனுபவிக்கிற இந்த வேதனையிலிருந்து என்னை விடுவிப்பதற்கு இயேசு அதிகாரம் உடையவர் என்பதை விசுவாசிக்கட்டும். விசுவாசித்து உம்முடைய வார்த்தையை இப்பொழுது விசுவாசிக்கட்டும். அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாகிறீர்கள் என்ற வார்த்தையை விசுவாசிக்கட்டும். ஆண்டவரே, அந்த வார்த்தையை விசுவாசிக்கும் போதே இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டுகளிலிருந்து இப்பொழுதே குணம் அடைவார்களாக இயேசுவின் நாமத்தினால். உம்முடைய பிள்ளைகள் விடுதலையை அனுபவிக்கட்டும். நீர் விடுதலை தருகிறக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.